பிரித்தானியாவின் காலனித்துவ ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றதை நினைவு கூறும் இந்தியாவின் சுதந்திர தின விழா இன்று புதுடில்லியில் உள்ள செங்கோட்டை வளாகத்தில் நடைபெற்றது. HNB ஃபைனான்ஸ் நிலையான வைப்புக்கு இப்பொழுது கவர்ச்சிகரமான வட்டி. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தேசிய கீதத்திற்கு முன்பாக வந்தே மாதரம் பாடல் முழுமையாக இசைக்கப்பட்டது. இந்திய வரலாற்றிலேயே வந்தே மாதரம் பாடல் முதல் தடவையாக இசைக்கப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். தேசிய கீதத்திற்கு இணையாக இந்தியாவினால் போற்றப்படும் இந்த பாடல் வெளியிடப்பட்டு இந்த வருடத்துடன் 150 ஆண்டுகள் நிறைவடைவதும் விசேட அம்சமாகும். இதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்பட்டதுடன் முப்படை மரியாதையுடன் கூடிய பீரங்கி முழங்க வானில் மலர் தூவியவாறு ஹெலிகாப்டர்கள் செங்கோட்டை வான்பரப்பில் பறந்தன. இதனைத் தொடர்ந்து பிரதமருக்கு இராணுவத்தினர் அணிவகுப்பு மரியாதை செலுத்தியதுடன் இந்தியாவின் போர் வலிமையை வெளிப்படுத்தும் இராணுவ அணிவகுப்பும் இடம்பெற்றது. பாரதம் இன்று பாரியதொரு கனவின் முன்பாக நிற்கிறது. உறுதியான லட்சியங்களை கொண்ட ஒரு கனவே அது. உயர்வினை அடைவதற்கான கனவாகும். சுதந்திரம் பெற்று 100 ஆண்டு நிறைவடையும் 2047 ஆண்டிற்குள் நாம் அபிவிருத்தி அடைந்த இந்தியாவை உருவாக்கி இருக்க வேண்டும் என்பதே அந்த கனவாகும். 140 கோடி பிரஜைகளின் உழைப்பு அர்ப்பணிப்பு ஊடாக நாம் இந்த இலக்கை அடைந்தே ஆக வேண்டும். அப்போதே உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக விளங்கும் நாம் உலகின் மிகவும் வளர்ச்சி அடைந்த நாடாகவும் மாற முடியும். இது உலகின் முன்பாக நமது தைரியத்தையும் அர்ப்பணிப்பையும் அடையாளப்படுத்துவதுடன் உலகம் நம்மை பார்க்கும் விதத்தையும் மாற்றி அமைக்கும். இதனிடையே தேசிய சுதந்திர தின விழாவுக்கு முன்னர் பிரதமர் நரேந்திர மோடி தேச தந்தை மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினார். இதனிடையே சுதந்திர தினத்தை முன்னிட்டு முதலாவது சுதந்திர தின நிகழ்வுகள் முதலமைச்சர் சந்திரசேகர் யோசப் விஜய் தலைமையில் நடைபெற்றது. Now inspect the parade. அணிவகுப்பை ஒன்றாக பெருமையுடன் போற்றப்பட்டது. இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் விசேட நிகழ்வுகள் நடைபெற்றன. இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவின் தலைமையில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன.